ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஒரு கிரில் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக செய்ய போகிற கிரில் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டில் செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Excuse me, sir. May I come in? Yes. சிக்கனில் இந்த மாதிரி லெக் பீஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிங்க. சிக்கன் லெக்கை கட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த சைடில் கீரல் போட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த மசாலா தடவும் போது நல்லா உள்ள ஃபுல்லாக மேரினேட் ஆகும். இப்போ இதுக்கான மசாலாவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு சிக்கன் மசாலாவும் லைட்டாக மஞ்சத்தூள் அப்புறம் மல்லித்தூள் போடுறேன். அது கூட சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறேங்க. பெப்பர் பொடி இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அதனால அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சிக்கன் தந்தூரி மசாலாவும் ஆட் பண்ணலாம். இந்த பேக்ஸ் கம்மின்னு கொஞ்சம் நல்லா காரமாகவும் இருக்குது, அதனால நான் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் ஒரு 1/4 கப் தயிர், நல்லா கெட்டி தேவை ஒரு 1/4 கப் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க, அதையும் கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மசாலாவை சிக்கனில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. எந்த கேப் விடாமல் நம்ம அந்த கீத்தெல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த கேப்ல எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா ஒரு ஸ்பைஸியும் ஒரு நமக்கு காரமும் கிடைக்கும். மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கேயும் கேப் விடாமல் ஃபுல்லாக சிக்கனை வந்து மசாலா வந்து சிக்கனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், நான் எல்லா காலையுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு மல்லித்தலை மட்டும் லைட்டாக தூவி விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது ஒரு 4 to 5 hours வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா அப்ளை ஆகும். இந்த மசாலா கண்டிப்பாக ஊறணும். இப்போ நான் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பார்க்குறேன். நம்ம மசாலா தேய்ச்சி வச்சது நல்லா ஊறி இருக்குங்க, நல்லா மேரினேட் ஆயிருக்கு, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஒரு இந்த பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து இரும்பு கல் தான் இருக்குது, தோசைக்கல். அந்த கிரில் மிஷின்லாம் இல்லை. சரி, நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால இந்த தோசைக்கல் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கல்லில் நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு பின்ன அதுக்கு மேலே ஒரு 2 சிக்கனை வைக்கிறேன். அந்த சிக்கன் லெக் பீஸை வச்சுட்டு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுறேங்க. நான் மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour, அதாவது 1/2 hourனா அப்படியே ஃபுல்லாக விடாமல் ஒரு 10 minutes இடையில ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். ஒரே பக்கமாக வெந்துடாமல் நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து அப்பப்போ இடையில எடுத்து பார்த்துக்கணும். நான் ஒரு 1/2 hour இந்த மாதிரி வேக வச்சிட்டேன். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ கடையில் இருக்கிற மாதிரி நல்லா நம்ம சிக்கனை வேக வச்சுட்டு இந்த லெக்கை எடுத்துட்டோம். ஒரு 1 நிமிஷம் வந்து நம்ம நெருப்பில் வாட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நெருப்பில் இந்த மாதிரி காமிக்கும்போது அந்த சுட்ட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் அதை பண்ணுறேன். இது ஒரு கம்பல்சரியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, நமக்கு ஒரு அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட், அந்த ஸ்மெல்லு கிடைக்குங்கிறனால இந்த பாருங்கள் எப்படி அந்த புகை வெளியே வருதுன்னு பாருங்கள். இது ஸ்னோ ஃபால் மாதிரி நல்லா வருது. இப்போ நான் அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுத்துட்டு அதை எடுத்துட்டேன் நான். இப்போ அந்த ஸ்மெல்லு ஃபுல்லாக அப்படியே நம்ம அந்த கடையிலேருந்து அந்த கிரில் மிஷின்லேருந்து எடுப்பாங்களா அந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். சிக்கன் எல்லாமே இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருக்கணுங்க. எல்லா பக்கமே நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்குது, எதுவுமே இல்லை. சரி, இப்போ தொட்டு பார்க்கும்போது ஸ்பான்ச்சியாக இருக்குது. சரி, இதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா நம்ம பண்ணது எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு எக்ஸைட்டாக தான் இருக்குது, டெம்ப்டாக தான் இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லாவே இருக்குதுங்க. கடையில் இருக்கிற டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க.